வணக்கம். 63 நாயன்மார்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இசைஞானியார் என்னும் பெண் நாயன்மாரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே 63 நாயன்மார்களில் 3 பெண் நாயன்மார்கள் இருக்கிறார்கள்னு பார்த்தோம். அதில் மங்கையர்க்கரசி நாயன்மாரை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இசைஞானியார் என்னும் பெண் நாயன்மார். இவர் யார் தெரியுங்களா? இவர் மூவர் முதலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தேவார மூவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதில் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், சுந்தரருடைய தாயார். இந்த அம்மையார் சுந்தரருடைய தாயார். இவர் சைவ குடும்பத்தில் ஞான சிவாச்சாரியார் என்பவரின் மகளாக பிறந்தவர். திருவாரூரில் பிறந்தவர். திருவாரூர் தியாகேஸ்வரரை தினமும் போற்றி வழிபட்டு வந்தவர். இவரை பற்றி திருத்தொண்ட திருவந்தாதியில் மிகவும் அழகாக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நலம் விளங்கும் திருநாவலூர் தன்னில் சடையனும் குலம் விளங்கும் புகழோனை உரைப்பர் குவளையத்தில் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நத்தவத்தின் பலம் விளங்கும்படி ஆரூரனை முன்பயந்தமையே அப்படின்னு இவரை பற்றி சிறப்பாக பாடியிருக்காங்க. இந்த அம்மையார் திருமுனைப்பாடி நாட்டை சார்ந்த ஆதிசைவரான சடையனாரை மணந்தார். இவரும் தீவிர சிவபக்தர், அவரும் தீவிர சிவபக்தர். சிவபக்தரையே கணவராக அடைந்ததின் பயனாக அவரது சிவ வழிபாட்டிற்கு தடை ஏதும் ஏற்படாது, இடையறாது வழிபட்டு வந்தார். இதெல்லாம் திருத்தொண்ட திருப்புராணத்திலையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவரை பற்றின சிறப்பான பாடல்கள். நாவல் திருப்பதிக்கூர் செல்வர் சைவ நாயகமாம் சடையனார் நயந்த இன்ப பூவை குளமடந்தை பொற்பார் கொம்பு புனிதமிகு நீரணிந்து போற்றி செய்தே ஆவில் திகழ் தலைவன் வழியார் ஆரூரர் அவதரித்த அருந்தவங்கள் புரிந்தார் யாவக்கும் எட்டாத இசைந்த இன்ப இசைஞானி என ஞானம் எளிதாய் அன்றே அப்படின்னு மிகவும் சிறப்பாக திருத்தொண்டர் புராணத்தில் இவரை பற்றி எழுதியிருக்காங்க. இவருக்கு இந்த சிவன்பால் வேண்டி பேரன்பு கொண்ட இசைஞானியாருக்கு ஆரூரர் தோழன் என போற்றப்படும் சுந்தரரை பெற்றெடுக்கும் பேறு பெற்றார். ஆரூரர் தோழன் யார்? சுந்தரர் இல்லையா? சிவபெருமானின் தோழன் யாருன்னா சுந்தரர். அவரை தான் இவர் மகனாக பெற்றெடுக்கும் பெரும் பாக்கியம் கிடைத்தது. இந்த சுந்தரரை யார் வளர்த்தாருங்க அப்படின்னா நரசிங்க முனையரையர் அப்படிங்கிறவர் செல்வந்தர், மிகுந்த செல்வந்தர். அவர் தான் அந்த சுந்தரரை குழந்தை பருவத்திலேருந்து அவர் மேல் அன்பு கொண்டு அவரை வளர்க்க விரும்பினார். அவரது விருப்பம் நிறைவேறும் வண்ணம் சடையனாரும் இசைஞானியாரும் உளமாற சம்மதித்தனர். இப்படி தான் அவர் சுந்தரரை அவர் வளர்க்குறார், நரசிங்க முனையரையர் வளர்க்கிறாரு. இப்படியாக இறுதியில் நீங்காத பக்தியுடன் ஈசன் திருவடி இணைந்தார் இசைஞானியார். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவருக்கு குரு பூஜை நடத்தப்படுகிறது. சிறப்பாக அவருக்கு குரு பூஜை நடத்தப்படுகிறது. சுந்தரர் தனது திருத்தொண்ட தொகையில் இசைஞானி காதலன் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றி பாடியுள்ளார். சடையனார், இசைஞானியார், சுந்தரர் இம்மூவரும் 63 நாயன்மார்களில் இணைத்து போற்றி வழிபடுகிறது நம்முடைய சைவ சமயம். இதுதான் இசைஞானியாரோட சிறப்புமிக்க வரலாறு. தேங்க்யூ.